என்ன ஏதாவது பேசுனானா? இல்லை சார், வாயை திறக்க மாட்டேங்கிறேன். பணத்தை எங்க வச்சிருக்க சொல்லு, இல்லைன்னா இப்படி அடி வாங்கி இங்கேயே செத்து போயிருவேன். சார், நீங்க என்ன அடிக்கலாம் கொல்லலாம், ஆனா தண்டிக்க முடியாது சார். ஏன்னா நான் ஏழையும் இல்லை முட்டாளும் இல்லை. ஏய், ஏன்டா அப்படி பணவரி பிடிச்சி அலையிற? சார், என்னைக்காவது பசியோடு இருந்திருக்கீங்களா? இந்த உலகத்துல எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு இருந்திருக்கீங்களா? பசி தர்ற பயம், கோபம், வன்மம், தனிமை உணர்ச்சி நமக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லை. இது மோசமான உலகம். உயிர் வாழணும்னா என்ன வேணா பண்ணலான்னு கோலவெறியோடு இருந்திருக்கீங்களா சார்? உங்க அம்மாவை அடக்கம் பண்ண 1000 ரூபாய் காசு இல்லாம அனாதை போன ஒரு கையெழுத்து போட்டிருக்கீங்களா சார்? சார், டீ சாப்பிடுங்க சார். அவனை பற்றி யோசிச்சிட்டீங்களா? என்ன சார் அவன் இப்படி இருக்கான், மிருகம் மாதிரி? இயற்கையோட சமநிலை தவறும் போது நடக்கிற அழிவு மாதிரி மனுஷனோட சமநிலை தவறும் போது நடந்துருது. தம்பி, கொஞ்சம் தள்ளி படுத்துக்கப்பா. தம்பி, உங்கள் விசாரணைக்கெலாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான். அதுக்கு வேற விசாரணை இருக்குது. நான் அவனை பேச வைக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. பாரு தம்பி, எழுந்திருப்பா. ஏன்பா இப்படி அடிபட்டு சாகுற? பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரியே இருக்க. இப்படி ஏன்பா சித்திரவதை அனுபவிக்கிறேன்? சாப்பிட்றியா? உங்க அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு இருக்கு. டேய் தம்பி, இந்த பணம் எங்க இருக்கு, உன் கூட்டாளி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. நான் உனக்கு ஜாமீன் கேஸ் நடத்தி விடுதலை வாங்கி தரேன்ப்பா. சொல்லுப்பா. போடா பொட்ட. என்னது? போடா பொட்ட. லைட்டா பேசினா போல பேச வச்சிருவேன். போட்டுக்க. வணக்கண்ணா. செல்வா, நான் பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடுலாம் கரெக்டாக உள்ள போயிருண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சரிவா, வரேண்ணா. வணக்கம் வக்கீல் சார். விக்ரமா பெயில போடுங்க வக்கீல் சார். கவலைப்படாதீங்க பிரதர், நிதி இருந்தா போதும். நீதியை ஈஸியா வாங்கிடலாம். நான் பாத்துக்கிறேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஓகே. எவ்வளவு சார் இப்படி இருங்க சார். மினிஸ்டர் பி லைன்ல இருக்காரு. நீங்க சொல்றவங்க கிட்ட எல்லாம் நான் பேச முடியாது. இல்ல சார், ஒரு நிமிஷம் செய்யணும்னு எனக்கு தெரியும். மேலே வந்தால் நீங்க கோர்ட்ல பேசிக்கீங்க. அரசாங்கன்றது ஒரு பெரிய கடல் பாண்டியா. நம்ம அதுல இருந்து ஒரு சும்மா தண்ணி எடுத்து குடிச்சா யாருக்கு என்ன தெரியும்? நீ தைரியமா பண்ணு, நான் பாத்துக்கிறேன். வா செல்வா, உக்காரு. அப்புறம் சொல்லு, யார் குடும்பத்தை கேடுங்கண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. காந்தி பாபு தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரன் வேற டார்ச்சராக இருக்கான். நீங்கள் கொஞ்சம். ஓகே சார். வணக்கம் தலைவா. வணக்கம் சார். வாங்கண்ணே, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அடுத்த வாரம் முடிச்சிடலாம் போங்க. மணினா ஒரு நிமிஷம். வணக்கம் சார். இன்னைக்கு என் கட்டு ஏறீங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஓகேவா? வெயிட்டாக கவனிச்சிடுறேன். இவரை உங்களுக்கு தெரியுதா? 5 கோடி ரூபாய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. யுவர் ஆனர். நீங்கள் எப்படி அவரை நம்பினீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்கள் மாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் லோன் கிடைக்கல? ஏமாந்து விசாரித்த பிறகு தான் தெரிஞ்சது ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு சிங்கையா, பஞ்சாப்காரர். யுவர் ஆனர். சொல்லுங்க, உங்களை என்ன சொல்லி ஏமாத்தினா? லில்லி புட் ஐயா. யுவர் ஆனர். லில்லி புட் அப்படின்னா? கட்ட விரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரல் அளவுள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு தாயா நானும் ஏமாந்தேன். சாமி, சித்திரக்குள்ளனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் போலூர் மலையில் அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் இருக்கு. அவங்க வாரிசு தான் ஒருத்தன் கிடச்சிருக்கான். உலக அதிசயம். காலையில் ஒருத்தர் கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவி இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லி புட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு பிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரான். என்ன வெயில் அதுக்கு ஒத்துக்காதான். அவனுக்குலாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம மட்டும் அந்த லில்லி புட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டிச்சேரியை வாங்கிடலாம். 4000 கோடியா?
50 லட்சத்தை வாங்கிட்டு முழுசாக மொட்டையை போட்டு போனவனை இன்னைக்கு தாங்கய்யா பார்க்குறேன். గజముత్తుని చెప్పి వచ్చాడయ్యా. 1 లక్షం ఎలిఫెంట్లో 1 ఎలిఫెంట్ తల మీద మాత్రమే ఉంటుంది. ఈజీగా దొరకదు. అమ్మాయిల్ని వశం చేయడానికి ఇది ఒక దాక్షణ్య మందు. இந்த வயசுல உங்களுக்கு அம்மாயிலு தேவைதானா? என்ன வக்கீல் சார், ஜட்ஜி உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. கேஸை ஒழுங்காக நடத்துவீங்கல்ல? தலைவரே, கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு உள்ள நடக்கிறது மேட்ரு இல்லை, கோர்ட்டுக்கு வெளியே என்ன நடக்குது அதான் மேட்ரு. திப்பு சுல்தான் வாழ் பெரிய பொக்கிஷம் 520 கோடி. கோஹினூர் வைரத்துக்கு அடுத்தது MN ஒரு வைரம், உலகத்திலே 2வது பெருசு. तमिलनाडु पढ़ने मंदिर में एक शानदार नवभाषण में बनाया मूर्ति है. उसका दाम 49 करोड़ 99 लाख